பார்த்த உடனே எங்களுக்கு ஆச்சரியம். எல்லாரும் இங்க வந்தாச்சு. பத்திரிகையாளரை சந்திக்க போகிறோம் சொன்ன உடனே எல்லாருமே இங்க வந்து அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்கக்கூடிய மாவட்ட தலைவர் இன்னைக்கு நிர்வாகிகளோடு இங்க வந்திருக்காங்க. அப்ப ஒருத்தர் மனசு புண்படக்கூடிய அளவிற்கு ஒரு பத்திரிகை எழுவது ஜனநாயக ரீதியில் பத்திரிகை சட்டத்தின்படி தவறு. கற்பனையாக எழுவதற்கும் ஒரு தனிநபர் மீது களங்கம் கற்பிப்பதற்கும் சட்டப்படி தண்டனை உண்டு. கற்பனை கதைகளை எழுதலாம், ஆனால் குறிப்பிட்ட ஒருவரை களங்கப்படுத்துவதை போல அட்டைப்படமோ கருத்துக்களையோ தெரிவிப்பது சட்டப்படி தவறு என்பது விகடன் பத்திரிகைக்கு நன்கு தெரியும். ஏற்கனவே அவர்கள் வஞ்சகமான அட்டைப்படங்களை தொடர்ந்து போட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டம் நடைபெறுகிற பொழுது ஒரு போர்க் ஸ்பூன்ல விவசாயிகளை அவர் கம்பியில குத்தி சாப்பிடுற மாதிரி விகடனை போட்டாங்க. அப்பவே நாங்க கண்டனம் தெரிவிச்சோம், கடிதங்கள் எழுதுறோம். இன்னைக்கு திருப்பி ஒரு யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு அட்டைப்படம். தமிழகத்தில் பல்வேறு குற்றவாளிகளை விலங்கு போட்டுதான் போலீஸ் துறை கூட்டிட்டு போகுது கோர்ட்டுக்கு. சிறைச்சாலையிலிருந்து மருத்துவமனை போனா கூட கை விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போறத பார்த்தா தமிழக முதலமைச்சர் படத்தை நீ கை விலங்கு போட்டு அட்டைப்படத்தை போடுவியா? யோசிச்சு பாருங்க. சாதாரண குற்றவாளிகளை சும்மா கூட்டு போவாங்க, கிரிமினல் குற்றவாளிகளை கூட்டு போவாங்க. அப்ப கைவிலங்கு போட்டு கூட்டிட்டு போகும்போது நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கைவிலங்கு போட்டு ஆனந்தவுடன் அட்டைப்படம் போடுவாங்களா? அது டிஜிட்டல் அட்டைப்படம், பிரிண்டிங்ல கூட வரல. பிரிண்டிங்ல கூட நீங்க வெளியிட்டா பெரிய பிரச்சனையா இருந்துச்சு, நீங்க டிஜிட்டல்ல போடுறீங்க. ஏலியன்ஸ் அமெரிக்காவில் 2வது விமானம் 3வது விமானம் அமிர்தசரத்துக்கு 8 விமானம் வரப்போகுது. யாரெல்லாம் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அந்த தண்டனைக்குள்ளானவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்களை கைவிலங்கு போட்டு கூட்டு வர்றாங்க. அந்த சட்டப்படி அவங்க சரிங்கிறாங்க. எல்லா நாடுகளுக்கும் அப்படி செய்யறாங்க. உடனே இங்க இருக்கிற கேள்வி கேட்கிறாங்க, ஏன் சென்னையில இருந்து டெல்லியில இருந்து பெங்களூர் வந்து நீங்க விமானம் அனுப்ப வேண்டியதானே? பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? விமானம் நம்ம அனுப்பலையா? ரஷ்யா உக்ரைன் போருக்கு விமானம் அனுப்பலையா? கொரோனா காலத்தில் விமானம் அனுப்பலையா? எத்தனை நாடுகளை போர் நடக்கும் போது சரி, பேராபத்து சரி, பாரத பிரதமர் நம்ம இந்திய ஒருவர் கூட பாதிக்கப்படாமல் விமானங்கள் அனுப்பி அவங்க இந்தியாவுக்கு அழைச்சிட்டு இல்லையா? ஏன் இதுக்கு அனுப்ப முடியாது? அங்க இருக்கிற குற்றவாளி ஏலியன்ஸ் சொல்றான். இனி பயணிகள் சிவிலியன்ஸ் பயணத்தில் வருவாங்க, அவங்க வழக்கமான விமானத்தில் வருவாங்க. அப்ப இந்த விகடன் பத்திரிகைக்கு எப்படிப்பட்ட தவறானவர்கள்? கையில எல்லாம் போதை ஊசி குத்துற மார்க் இருக்கிற குற்றவாளிகள், அவங்களை வெளியிட விட முடியாது. ராணுவ விமானம் வருது, ராணுவ விமானத்தில் எல்லா ஆயுதங்கள் இருக்கு. அந்த விமானத்துக்கு மேல 105 பேரை ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், லைட்டா ஹைஜாக் பண்ணலாம். ஏன்னா குற்றவாளிகள் அவங்க கண்டுபிடிக்கப்பட்டுதான் அனுப்புறாங்க. அது அவங்க நாடு பாதுகாப்பு, அவங்க விமானத்துடைய பாதுகாப்பு. இதை நீங்க என்ன, இதுக்கு பதிலா ஒரு பிரதமருக்கு நீங்க கால் விலங்கு கை விலங்கு போட்டு ஒரு அட்டைப்படம் போட்டால் உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்கள் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. நீங்க திராவிட மாடலை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி அட்டைப்படம் போடுகிறீர்களா? இதற்கு என்ன காரணம்? உலக தலைவராக அவர் உட்கார சேர ட்ரம்ப் ஒதுக்கி போட்டு சரி பண்ணி உட்காருங்க சொல்லிட்டு இருக்காரு. இருவரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பை, இந்த மாதிரி ஒரு உலக தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பை வாழ்க்கையில பொறுத்ததே கிடையாது. அவ்வளவு மரியாதை மருத்துவமிக்க வரவேற்பு கொடுக்கிற தலைவருக்கு நீங்க செயின் போட்டு அட்டைப்படம் போடுறது மிகுந்த உள்நோக்கம். உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். தமிழ்நாடு மட்டுமல்ல, டெல்லியில இருக்கட்டும், மும்பையில இருக்கட்டும், கல்கத்தாவில் எல்லா பகுதியிலையும் விகடன் பத்திரிகை மேல நாங்க குற்றச்சாட்டு வச்சு அங்க இருக்கிற தலைவர்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்த அட்டப்படத்தை பார்த்துட்டு எப்படி இதை அனுமதிக்கிறீங்க கேட்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. எல்லாத்துக்கும் விகடன் பதில் கொடுக்க போகுது. இது ரொம்ப அவதூறு. எந்த பத்திரிகைக்கும் இந்த மோசமான நிலை வரக்கூடாது. இப்படிப்பட்டு ஒரு அட்டைப்படம் போட்டுதான் இன்னும் அடுத்த மாசம் பல நிகழ்ச்சிகளும் பிரதமர் தமிழ்நாடு வர போறாரு, பல திட்டங்களை தொடங்கி வைக்க போறாரு. உலக தலைவர்கள்லாம் அவரை போட்டுறாங்க, பாராட்டுறாங்க. உங்களுக்கு என்ன வேதனை? ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமரை கூப்பிட்டு அவர் உட்கார வச்சு பேசுறாரு. அவர் பதவி இருக்கும் போது பக்கத்துல ஜோ பைடன் இருக்காரு, அடுத்த பக்கத்துல ஜெய்சங்கர் உட்கார்ந்து இருக்காரு. இந்தியாவுக்கு இவ்வளவு மரியாதை அமெரிக்கா கொடுக்கிறதா என்று யாருடைய காழ்ப்புணர்ச்சி தூண்டுதல் விகடன் போடுறீங்களா? எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? ஒரு தலைவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று எந்த சட்டத்தில் இருக்கு?
சட்டத்துக்கு தவறு விளைவித்திருக்க நீங்க. உங்க கண்ணிய பத்திரிகை ஜனநாயகத்துக்கு கண்ணியத்தை குறைவு ஏற்படுத்திருக்கீங்க. மிரட்டி மிரட்டி ஒரு செய்தி அனுப்பணும், எனக்கு அனுப்பி ஓகே பண்ணாதான் நீ பிரிண்ட் பண்ணணும். அப்படி எமர்ஜென்சியில வாழ்ந்த பத்திரிகை நீங்க. ஒரு நாள் சென்சார் ஆக உங்க பத்திரிகை வெளியில் வந்திருக்கா? அப்படிப்பட்ட விகடன் பத்திரிகை இன்னைக்கு செய்தது தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களுக்கு மனதில் வேதனை ஏற்படுத்தி, அந்த வேதனையின் வெளிப்பாடு மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய பத்திரிகை துறையை கவனிக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் அமைச்சர் அவர்களுக்கும் பிரஸ் கவுன்சிலுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இது மேல் நடவடிக்கை கேட்போம். எங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து நீதிமன்றங்களை வழக்கு தொடருவோம். இதை அப்படியே விட்டுற மாட்டோம். ஏன்னா இதுல உள்நோக்கம் இருக்கு. அவங்க கற்பனையில வேற ஒரு படத்தை வச்சு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. பிரதமர் படத்தை வச்சு போட்டது மாபெரும் முட்டாள்தனம், குற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு அந்த பத்திரிகைக்கு இருக்கிறது. விகடன் பத்திரிகை நாங்க இன்னைக்கு நினைக்கலாம் எல்லா ஊர்லயும் விகடன் பத்திரிகை வாங்கி கொடுத்துங்கன்னு சொல்லலாம். ஒரு செகண்ட் ஆயிராது. ஆனா அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். கராத்தரனை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு திருப்பதி நாராயண திருப்பதி கூப்பிட்டு இப்படி செய்யுங்க, சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்வோம். தமிழகம் முழுவதும் பத்திரிகை வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் வந்து பருகுவாங்க. அவ்வளவுதானே பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல கொழும்பாவி அடிச்சாலே பறிக்கிட்டு வெளியே ஓடியான்னு சொல்லிட்டு இருக்க ஊர்ல ஒரு பத்திரிகை இருக்கிற என்ன போகுது? உங்க செல்வாக்கு சரிந்து விட்டது. பழைய கால விகடன் இல்ல. என்னடா பண்றது? செல்வாக்க உயர்த்திருக்கு இப்படி அட்டப்படம் போட்டு நடிக்கிறீங்க. மிக மிக தவறு, வருந்தத்தக்கது. இந்த நேரத்தில் எங்க மாவட்டத்தில் அனைவருக்கும் இந்த தகவலை சொன்ன உடனே பத்திரிகையாளர் சந்திப்பு என்றாலும் கூட எல்லோருமே வந்து வாங்க போவோம் விகடன் ஆபீஸ்க்கு சொல்லி முற்றுகை போராட்டத்துக்கு தயாராகி வந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஜனநாயக முறைப்படி செய்வோம். அவங்க சட்டத்தை மீறமா நம்ம சட்டத்தை மீற வேண்டாம் என்று சொல்லி எங்கள் தலைவர்கள் எங்கள் கொடுத்த வழிகாட்டுதலின்படி பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறோம். இதை விகடனை எச்சரிக்கிறோம், கண்டிக்கிறோம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். அது வந்து பிரஸ் கவுன்சிலுக்கும் அமைச்சர்களுக்கு கடிதம் இருக்கிறது. நம்ம